ஓமிபாரம் ஏற்க வேண்டும் சிவனே என்று உமாதேவியானவள் அவையுமடைகின்றாள். திருமென்றே எதன் முன்பதில்லை திருமாது முறையம் மேலே திருமாது முறையம் வரும் சங்கத்தார் எல்லோரும் கூடி வரும் சங்கத்தார் எல்லோரும் கூடி அரங்கிரு முன்பதிலே வரும் சங்கத்தார் எல்லோரும் கூடியே வரும் சங்கத்தார் எல்லோரும் கூடியே அரணார் சங்கத்தின்
சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? பார்த்தார் என் பெருமாள் மைத்துனனை பார்த்தார். சரி சரி அத்தா அச்சா பூமாதேவியின் உமைபாரம் தாங்காமல் சரி முறையமிடுகின்றாள். அதானே இது என்ன செய்வது என்று சரி சரி தேவர் முனிவர் பிரம்மன் விஷ்ணு விஷ்ணு சிவன் இவர்கள் எல்லாம் யோசனை பண்றாங்க. என்னோட ஆழத்துல பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்று மனிதனுக்கு கண்டிப்பாக உண்டு. அவன் இறக்காத காரணத்தினாலே இந்த பூமியிலே ஜனத்தொகை பெருகிவிட்டது. ஆமா இப்படி எங்கு பார்த்தாலும் இல்லை. சரி சரி இறக்கப்பட்ட உயிர்கள் ஏதும் அழிவில்லை. அதாவது 100 வயசு வரை இருப்பாங்களா? 100 110 190 நீங்க உங்களுக்கு தெரியுமா என்ன அந்த காலத்துல இறந்து ஒண்ணும் தெரியாதுல. நீங்க சின்ன பையன், நீங்க சின்ன பிள்ளைலக்கா உங்களுக்கு வயசு வேணா ஒரு 18 வயசு இருக்குமா? மட்டம் தட்டுற வேலை தானே உனக்கு. அதாவது அந்த காலத்துல 100 வயசு 120 வயசான பாட்டிமார்கள் எல்லாம் அதாவது குதிரைன்னு சொல்லுவாங்க. பாட்டி மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி தாத்தா வயதானவர்களே அந்த குதிரைக்குள்ள எடுத்து வச்சு சரி கொஞ்சம் சோறு போட்டு கொடுத்து ஒரு சின்ன விளக்கையும் வச்சு அப்படி உயிரோட மண்ணில புதைச்சு வச்சிருவாங்களாம். ஆமா எப்படி ஒரு குதிரைக்குள்ள வயதானவர்களே உள்ள வச்சு இல்ல கூணுப்பானேன்னு ஒண்ணு இருக்குமா? நீ உங்க ஏரியாவுல வயதான மண்ணும் எலும்புமா இருக்கிறவங்கள மூச்சு விடுறது கேட்கும். அப்படி பானையில வச்சு மூடிடுவாங்களாம், உயிரோட மூடிடுவாங்க. ஆமா அதனாலதான் பூமி பாரம் தாங்காமல் பூமாதேவி அபயமிடுகிறாள். சரி சரி சங்கத்தில் உள்ள தேவாதேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் வரவழைத்தார்கள். எல்லாரும் பிரம்மதேவன் உட்பட இந்த சிவபொருளை வந்து வணங்கி நிற்கின்றார்கள். சரி சரி எங்கெங்கும் ஒன்றாய் இருந்தே உலகம் ஏக பரவரே உடையும் மறை சொன்ன வழியே கருணமையா விஷ்ணு தேவாதியவர்கள் முனிமார்கள் எல்லா பேரும் வந்து ஆதிசிவனுடைய அடியினை வணங்கினார்கள். சிவ சிவ சிவபரம்பொருளை எங்கு பார்த்தாலும் ஜனத்தொகை பெருகி கொண்டே செல்கின்றது. எங்களை அழைத்த நோக்கம் என்னையா என்று கேட்கின்றார்கள். எங்களை எதுக்கு அழைச்சிங்க? அப்பா தேவக்களே முனிமார்களே, என்ன அதாவது இந்த உலகத்திலே சாவு நோவு இல்லாமல் பூமி பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவியானவள் அபயமிடுகிறாள். ஆதலால் இங்கு ஒரு வாயம் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? நல்லதோர் போல கொள்ளதோர் ஆளும் சரியானா
ஐயமார்கள் இதையா எல்லா பேரும் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சுவாமி. இந்த பல்லுயிர்கள் நெருங்குவதன் காரணத்தினால் பூமி பாரம் தெரியாமல் பூமாதேவி அபயமடைகின்றார். சரி, எங்கு பார்த்தாலும் இடமே இல்லையா? அந்த உலகத்திலே ஜனித்த ஜீவன்கள் சரி சரி நாள் கணக்கு சரியானால் ஆனால் அந்த உயிரை பிடிக்க சரி பிடித்து கூட்டி வர நான் ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க சுவாமி. அந்த உயிர்களை பிடித்து வாங்கும்படிக்கு ஒரு சபை அமைக்கணும். முதல்ல ஒரு சபை அமைக்கலைன்னா யாருடைய கதை எப்போது முடிய வேண்டும், யாருடைய இந்த வரவு செலவு கணக்குகள்லாம் எப்போது முடியும் என்று சொல்லி அதற்கு ஒரு கணக்கா பிள்ளை அமைக்க வேண்டும். ஒரு சபை வந்து அமைக்க வேண்டும். சபை அமைக்க வேண்டும். சரி சரி அச்சபையை ஆட்சிவதற்கு யமராஜனை விரைவு செய்ய வேண்டும். சரி ஐயா. ஐயா யமகால தூதுவர் 3 பேரையும் விரைவு செய்ய வேண்டும். சரி சரி விரைவு செய்து சரி இந்த உயிர்களை பிடிக்க வரம் கொடுக்க வேண்டும். வல்ல புகழ் யமராஜனும் காலனும் வாய்த்ததோ தூதுவரோ கிடைக்கிறதெல்லாம் நாம தான் சாப்பிடணும்னு நிக்கிறா. வெளியே உள்ளால இறங்காத்ததை வெளியே கொடுக்கலாம் இல்லையா? எல்லாம் இருக்கு. அதான் சரி. இந்த பிரமதேவனை அழைக்கின்றார். சரி, படைப்புக்கு யாரு? ஏன்னா இந்த உலகத்துல ஒரு எறும்பு முதல் யானை வரை ஒரு ஓலையா இருக்கட்டும், ஒரு பாயா இருக்கட்டும், ஒரு கம்மலா இருக்கட்டும், ஒரு பூவா இருக்கட்டும், நீ சொல்றது விளங்காது. சிவனார் பாதத்தை தாங்கள் யமகால தூதுவர்கள் 3 பேரையும் பிறவி செய்தாக வேண்டும் என்ற உடனே அடிவணங்கினார். அப்படி ஒப்புக்கொண்டார். சம்மதிக்கிறேன் ஐயா அப்படி என்று தேவர் முனிவர்களை அழைத்துக் கொண்டு அந்த சபையில் உள்ளவங்க எல்லோருமாக சரி எங்கே வருகிறார்? எப்படி? கைலாச மாமலை ஒரு சார்பில். ஆமா, கைலாச மலை. ஏன்னா அதுல வேண்டு விட்டணும். எந்த ஒரு தெய்வங்களை பிரிவு செய்தாலும் கைலாச மலையிலே வட கைலாச மலையில தான் வேடு வெட்டுவாங்க. ஆகவே வட கைலாச மலையில வந்து தலை பார்க்கிறாங்க எந்த இடம் நல்லா இருக்கும். ஆமா, அப்படி என்று 18 வித வாத்தியங்கள் முழங்குகின்றது. அது மட்டுமல்ல, தெய்வ கன்னிமார்கள் எல்லாம் குறவு போடுறாங்க. பூமாறு சொல்கின்றார்கள். ஆமா, அதாவது மந்திரங்களை ஓதத் தெரிந்த இந்த வேதியர்கள் மந்திரங்களை ஓதுகின்றார்கள். சங்கரனார் அருளார் தெய்வார் நலம் குறித்து நின்றாரே. இன்றமா மனித தேவர் நெடியமா லயனம் கோட்டி
வெற்றி சேர் யமகால தூதுவரை விரவி செய்ய எத்திசை உள்ளோர்மைக்கு இத்தலமாகும் என்று சரி அன்று மாலையிலும் பார்த்து அதிசயமாக நின்றாரே. தேவர் நெட்டியம்மா லயனம் கூட்டி வெற்றி சேர் யமகால தூதுவரை விரவி செய்ய எத்திசை உள்ளோர்மைக்கு இத்தலம் நல்லதென்று சந்தோஷமா எல்லாரும் சிவனடியை போற்றி நிற்கிறார். நம்ம இந்த இடம் நல்ல இடமா தெரியுப்பா, அப்படிதானே? இந்த இடம் எத்தனையோ இடங்களை கடந்து நம்ம சுவாமி கால சுடலை மாட சுவாமி குடும்பத்தோடு பூசை வாங்கணும்னு இங்க வந்திருக்காங்க. அந்த இடத்திலே வந்து குறிக்கணும்னா எவ்வளவோ கஷ்டப்பாடுபட்டுதான் இதுல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சரி நின்றாரே அலங்கோரித்து அலங்கோரித்து நாமங்க பாட்டு பாடுறான், அவன் என் புருஷன் பேர்ல கண்டு வச்சிருவானே. சரியான ஒரு ஆம்பளை அப்படிதானே? இந்த தலம் குறித்து அதிலே வேண்டிய வைடம் வைடூரியங்கள் கோமேதங்கள் நவரத்தினங்கள் சரி தங்கமெல்லாம் அந்த காலத்துல விலை கிடையாது. அன்னைக்கெல்லாம் தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. அதாவது தங்கத்தை கூட இப்போ காசு எப்படிலாம் செலவழிக்கிறோமோ அதுபோல தங்கத்தை வைத்து பரிமாறிக்கொண்டார்கள். இப்படி அந்த இடத்தை வர்ணம் செய்து அலங்காரம் செய்தார்கள். இதுல அழகாக மஞ்சள் கிடாரம் வைக்கும் இடம். ஏன்னா இதை காரணி குருவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு இடத்துல குருவி செஞ்சிருப்பாங்க. சிலரை சில்வையில அரைந்து ஆமா இந்த கால சுவாமி பிறவி செய்யக்கூடிய இடம் மஞ்சள் கிடாரம். அந்த மஞ்சள் கிடாரத்திலே பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ யாருப்பா? நீ யாரு? நான் எல்லாத்துக்கும் பொதுவான. ஆமா ஆமா நம்ம ஐயாப்பட்ட பாடு. நான் பெரியாரி பிள்ளை. இப்ப நீ ஐயோட்டிக்கு போறியா? ஆமா எங்கேயும் போவேன். ஆனா நீ உடனே போய்விட முடியாது. அதுக்கு ஒரு நேரம் வரணும் உனக்கு. ஆமா சரியா? என்ன செய்கிறார் பாருங்கள். மகால தூதர்
உருளி உருளி முதல்ல அண்டை குட்டணும். நெல்லு எல்லாம் ரெடியா வச்சுட்டுதான் அடுப்பு போடணும். எல்லாம் ரெடி எடுத்து வச்சுக்கணும். ஆமா இக்கா கொண்டு வரணும் இல்லையா? இக்கா கேட்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்கணும். உன்ன வீட்டுல டீ கூட போட்டு புருஷன் கொடுக்காது. யாரு? மத்திய ரெண்டு பிள்ளை. நான் வருஷத்துல 365 நாள் பாட்டுக்கு வந்துடும். வீட்டுக்காரருக்கு டீ பூரா டீ கடை தான். இவட்ட போய் மஞ்சள் கடை வைக்கணும். பாட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு டீ போட தெரியாதா இருக்கும். ஆமா காப்பி கடையில குடிக்கிறதுல குழப்பம் இல்லையே. அவருக்கு அது மட்டும் குடிச்ச பரவாயில்ல. அதுக்கு மேல குடிக்காது. தம்பி என்னக்கா நீ எப்படி உங்க வீட்டுல போய் உங்க அத்துக்காரங்கிட்ட கேட்டாதானே ஒன்ன பத்தி தெரியும். நம்ம கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு முதல்ல எப்பா என்ன நீ வெளிய போறாத. சரி இங்க வா. உருளி அண்டா ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. எல்லாம் அண்டா குண்டா எல்லாம் கொண்டு வச்சு செல்வத்துல கொண்டு வச்சாச்சு. அப்படியா? ஆமா எல்லாரும் மூர்த்திகள் பாதத்தை அணிதொழுது சரி மஞ்சள் கூட்டம் இவங்க கொண்டு வரணும். ஆமா மஞ்சள் கூட்டம்னா என்னது? மஞ்சள் கூட்டம் சொன்னா இந்த மஞ்சள் அரைச்சில பொடியா வச்சிருப்பாங்க. ஆமா அதான் மஞ்சள் கூட்டம். அரைச்சு அங்க காட்டுல வைக்க மாட்டாங்க. வேண்டிய வகையிலே அங்க போய் எடுக்கிறாங்க. சரி எப்படி எப்படி வாருங்க. எப்படி எப்படி மலையில் சென்று தெய்வாவே இப்ப அங்கதானே இருக்கா? ஆமா தம்பி. மஞ்சள் கிராமத்துக்கு வேண்ட கோப்பு வகை என்னவெல்லாம் தெரியுமா? வளையல் சென்று மஞ்சள் கூட்டம் பார்க்கணும். சந்தனம் குங்குமம் சடமாஞ்சி இருவேலி ஒந்துலாவும் கஸ்தூரி கோடாத மாதுளம்பு மஞ்சள் நன்னாரி ராமிச்சி செண்பகம் இருவாச்சி பிச்சி வெற்றி வேர். வெற்றி வேற இதெல்லாம் நமக்கு தெரியாது. மரங்கள் எல்லாம் எடுத்தாங்க. சரி எல்லாம் தென்னங்குடையில வைத்தாங்க. அது மட்டுமல்ல பூமலர்கள் எல்லாம் எடுத்துட்டோம். வேண்டிய கோப்பு வகைகளையும் எடுத்துட்டோம். இன்னும் ஒண்ணு வேணும் இல்லையா? இன்னும் ஒண்ணு என்னது? அதாவது இந்த அடுப்பு எண்ணெய் இனிதான் அண்டை கூட்ட வேண்டும். ஆமா சரி சரி எப்படி அட்டை கூட்டுறது? நீ ஒரு மலையை போய் பிடிக்கிட்டு வாப்பா. மலை குடிக்கிறாங்க உங்களை மாதிரி பூதமா? நெல்லு முதல்ல அப்படின்னா மரம் வெட்டிடும். ஆமா விறகு வேணும் முதல்ல. நான் பூதமா இருந்தாதானே வந்து சாப்பிட முடியும்ல. அதாவது ஒரு அடுப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல விறகு வேண்டும். பாத்திரம் ரெடியாச்சு. நீ நிக்கிற நிலையில இந்த மரம் வெட்ட முடியாது. எங்க போக வேண்டும்? அதனால நம்ம கைவசம் பூதம் இருக்கு. பணமலைக்கு போவோம். ஆமா என்று பூதங்களை அழைக்கின்றார். அப்பா பூதங்களே நீங்க செல்ல வேண்டிய மரங்கள் வெட்ட வேண்டும். சரி சரி என்று சொன்ன உடனே அற்பிடவே பூதமெல்லாம் பூதமெல்லாம் அழகு மலை மீதிலேறி உடனே
மூங்கில் தேக்கு செண்பகம் கேக்கலப்பா தேக்கு எப்போ திங்கதிலே இருங்க தவிர தேக்கு தேக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 முறுக்கு ஏக்கா அவரு சொல்றாரு ஓடி ஆடி உடைக்கிறது எல்லாம் இருக்கு ஆமா இந்த ஒரிஜான் வைத்தியக்காக தான் உனக்கு என்னப்பா போறாம அவரு தின்னா சமைக்கு இந்த விஷயம் உனக்கு இந்த விஷயம் வயிற்றுல நிக்காதே இந்த மரம் எல்லாம் கரையத்தி கொண்டு சரி கேட்டு தூக்கு அதான் சொல்லுவாங்க வயிற்றை வளர்த்தபடி வாழாது அப்படி சொல்லுவாங்க துறைய பெரு பெரும் மரங்கள் எல்லாம் பெரிய நல்ல புறங்களும் கட்டி தோல்ல எடுத்துட்டு ஏன்னா இந்த பூதங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான் பலம் இருந்தாலும் அதற்கு ஒரு வண்டி வேணும் உள்ளவா அப்படின்னு சொல்லி வண்டி ஒன்ன மாதிரி பட்டவங்க வராதானே வண்டி வேணும் பூரமுள்ளவர் ஒன்னையும் தூக்கிட்டு போயிடும் ஒன்ன மாதிரி 100 பேர் இருந்தாலும் தூக்கி தலையில வச்சிரும் இல்ல சாப்பிட்டுரும் பூதம் விறகுகளை எல்லாம் சுமந்து கொண்டு கைலாசம் வரைக்கும் வருகிறது அந்த தலைமுறை இடத்திலே வந்தார்கள் கைலாச மலையிலே அந்த இடங்களை இறக்கினார்கள் ஆமா இனிமே இதை என்ன பண்றது அடுப்பு வைக்க வேண்டும் இதை இறக்கிட்டீங்களாப்பா சில போதும் கண்ணு மூடுது நேரம் இருக்குட வேலை செஞ்சு களைப்பது ரொம்ப களைப்புதான் காலையில பாக்கலாமே அதாவது நீண்டமா முனிவர் தேவர் நிமலனை தொழுது கொண்டு நன்றுமா மலை மீதேறி நறுமலர் மஞ்சள் வாடை கொண்டுதான் வந்தோம் என்று குணமுடன் இறக்கி வைத்து அன்று மால் அயனை போற்றி அடியனை தொழுது விட்டாரையா வந்துட்டோம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஐயா என்று வணங்கி நிற்கின்றார்கள் சரி அந்த வேளையிலே தொழுது நின்றேதோ தெய்வம் தன்னை பார்த்து பிரம்மாவும் அப்போதே அமலே கொடு வந்த மஞ்சளை
சொல்றாரு நீ எல்லாம் வேணும். இப்ப அந்த மஞ்சள் எல்லாம் பொடி செய்து கோப்பு வகைகள் எல்லாம் பொடி செய்து கொண்டு வாருங்கள். சரி சரி. குட்டுவோம் உருளி அண்டா கிடாரம் இவை அனைத்தும் கொண்டு வாருங்கள். சரி. சாப்பிடுறதெல்லாம் அவரு சமைக்கிறதெல்லாம் நான். தேநீருக்கு அப்புறம் செப்பு கிண்ணம் எல்லாம் கொண்டு வாங்க. சரி கொண்டு வந்தாச்சு. எல்லாம் கொண்டு வைத்தார்கள். இனிமேல் அந்த இடத்தை அலங்காரம் பண்ணணும். வாழை கரும்புகள் நாட்டுகின்றார்கள். பொதுவா ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரிதான், ஒரு கோவில் கொடையா இருந்தாலும் சரிதான், கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரிதான், அதை கண்டிப்பா அந்த இடத்தை அலங்காரம் செய்ய வேண்டும். பாக்கியம் ஏழதாளங்கள் எல்லாம் முழங்க கன்னியர்கள் எல்லாம் குறவை பாடுகின்றார்கள். பத்து மாலை குலாவி அசையவே மாலை சின்ன மாலை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ரோஜா முல்லை பறிக்கொழுந்து பிச்சி செம்மாதி எல்லாம் வைக்கிறாங்க. மல்லிகை முல்லை தோரணமாக கட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, கமகமா வந்து வாசம் ஆர்ப்பே கன்னியர்கள் எல்லாம் குறவை பாடு அணியும் பிரம்மதேவனும் சந்தன மண்டபத்துல வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. சரி. அப்படி இருக்கே இன்னும் பூதங்களை இழைக்கின்றா. ஏன்னா அந்த பூதத்தை கூப்பிடாட்டா தூங்கிடும். என் பூதம் ஐயா சொல்லுங்க. எலும்பு உடனடியாக சென்று அண்டை கொட்ட வேண்டும். அதற்கு நீ மலை கொண்டு வரணும். ஏன்னா பெரிய செய்ய வேண்டியது இந்த யமராஜனை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் அத்தனை பேர் கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கும். இப்ப முடியும். அதெல்லாம் அவருக்கு தெரியும். எவன் நினைச்சாலும் அது நடக்காது. வயசான 98 வயசு கிழவி ஸ்ட்ராங்கா இருப்பா. 28 வயசு புள்ள முடியாம குழந்தை விழுந்துடும். யாருடைய உயிரை எப்போது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ராஜன் கணக்கு இருக்கும். ஓடிப்போ புதத்தாரை நீங்கள் எல்லாம் அண்டை கொட்ட மனை கொண்டு வாருங்கள் என்றார். சரி சரி. சொல்லவும் எழுப்பி ஓடுது போதும். எல்லாம் குடு குடுன்னு ஓடுது. மலைகளை பிடுங்கிக் கொண்டு மஞ்சள் நீர் கிடாரம் தலையுடன் தோளில் வைத்து தாக்கியே பிடித்துக் கொண்டு தொலைவரும் காதமட்டு தோக்கியே கையிலே தன்னில் சரி நிலைதவர் ராமலண்டை நெறியுடன் கொண்டு வந்தான். வார்த்தை தான் சொல்றது. அடுத்தவனிடம் கேட்ட பொருள் வந்து இருக்கு. ஆண்டவன் சொல்ற செய்திகள் போதுங்களா இருக்கு. எப்படி எப்படி வாருங்கள். வந்தார் மலை கொண்டு தெய்வம் வைத்தார் கட்டுப்பாடு. மலை கொண்டு வைத்தார் அடுப்பாடு. வந்தார் மலை கொண்டு தெய்வம் வைத்தார் கட்டுப்பாடு. அன்னம் பலகெழுதி எவன் சின்னம் பதித்தாரே. பலகெழுதி எவன் சின்னம் பதித்தாரே.
காளிகிரி விட்டு அடுப்பு கொட்டினாங்க. அப்படி ஆமா. 1000 பேர் அசைக்கவுன்னா அரும்புரன் செம்பு கிணறத்தை நீ ஏன் துடிக்கிறா? இந்த பூதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அந்த எப்படி வைக்கிறது பாருங்கள். எப்படி வைக்கிறது? 10 பேர் செம்பு கிணறும் அடுப்பதில் வைத்து, 10 பேர் செம்பு கிணறும் அடுப்பதில் வைத்து, பாவையர்கள் கூடி கும்மி பாட்டி விளையாடு, பாடி தெய்வா செப்பு கொண்டோ தண்ணீர் கோரி வந்து, பாடி தெய்வா செப்பு கொண்டு தண்ணீர் கோரி வந்து, 10 பேர் தாரமதே உற்ற தண்ணீர் விட்டார். உறங்கும் மன்ற வாத்தியமோ முரசுடனே தகிலும், வாத்தியமோ முரசுடனே இலங்கிடவே மள்ளல் கொடி கொண்டு வந்தா தெய்வா. போற்றி விர கடுக்கி அனல் கோபமது செய்து, உலங்கும் புகழ் குங்குமமோ சந்தனமோ தொலைத்தார். ஏற்றபட பாமுகத்தை எரிய தனலை மொட்டி, இலங்கும் மங்கள் வேடி கொடி விளக்க நிற கடுக்கி, குங்குமமோ சந்தனமோ குமரியனை எரிய, பத்தமுடைய சந்தனமோ கொண்டிருக்க மரமோ, பக்கமாக வேள்வி செய்து ஹோமம் நிறைவேற்றி, ஏற்பனல்லது ஓம் கொழுந்திருக்கே எத்த முதல் கைமார்கள் பூமாரி சொல்லே, புகையில் அசமங்கோ துலக வாசம் வீச, ஏற்குடனே சந்தனமோ சிறந்த நீர் வரையே, தேவாதி இவர்களெல்லாம் உரங்களெல்லாம் என்று அப்படியே விறகை அடுப்புல வச்சு அனல் மூட்டது. அனலானது கொழுந்து விட்டு எரிகிறது. அப்படி புஷ்ப வாசங்கள் வீசுகிறது. சந்தனம் குந்திரிக்கும் இந்த மரங்கள் எல்லாம் எரியுதில்ல, சூடகம் வாசனை திரவியங்கள் எல்லாம் மணக்கிறது. சவாதி இந்த புகை மண்டலமானது சரி அனல் வானத்துக்கும் வைக்கும் ஒண்ணு போல எரியலாம். ஆமா. சிவகால தூதுவர்கள் 3 பேரையும் ரவி செய்ய வேண்டும். சரி சரி தெய்வ லோகம் பரலோகம் சிவலோகம் முட்டே, பார்க்க வரும் தெய்வங்கள் விண்ணவர்கள் சேர, போல் செருவ கதிரவன் அருளிக்கே, காப்புடைய தெய்வங்கள் பூமாரி சொல்லிக்கே, சங்கரனார் வனமகிழ சக்தி பத்திரகாளி, அதிசயம் ஆய்வுகையில் போ அதிசயத்தை காட்டு, ஆதிவரம் கரை பொழுது அம்மன் படை நடத்தி, கைலாசமது தண்ணீர் வரும் யாரோ, இந்த புகை மண்டலமானது கைலாசம் ஐவரை கேட்டுகிறது. தெய்வலோகம் பரலோகம் சிவலோகம் எல்லாம் முட்டுகிறது. சரி சரி
இந்த புகை வரும் அதிசயத்தை பார்த்தால் நம்மை பத்திரமாகாளியானவள் இந்த குகைக்குள்ளே போறவருக்கு போகணும்னாது வாரவருக்கு வரணும்னாது. ஏன்னா அவன் புகையில சிக்கிட்டான் இல்லையா? எல்லாம் சிக்க அப்படியே பார்த்தால் நம்மை சிவனாரை வந்து தொழுது நிற்கிறாள். சுவாமி கைலாசத்துல வர்றாம்மா. பகவான் பார்வதி அப்போதே கும்மி அடித்து குறவு பாடுறாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கும்மி தான் நடக்குது. ஆமா அப்படிதானே? கும்மி உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா கும்மி அடி ஒரு பாட்டு பாடு பாப்போம். தன்னன்னாதீனம் 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 கும்மி அடித்து குறவை பாடுகின்றார்கள். ஆரம்பிச்சிட்டோம்னா விட மாட்டான். பாரு கும்மி அடித்து குறவு பாடுறாங்க. 18 வாக்கியங்கள் வழங்குகிறது. தோழியர்கள் எல்லாம் குறவு போடுறாங்க. தேவலோகத்தில் கன்னி மாதர்கள் குறவு போடுறாங்க. சரி தெரிவு செய்ய வேண்டியது இந்த யம தர்மராஜனை காவலை தூதரை சும்மா இருக்க மாட்டேன். நானும் சும்மா இருந்தாலும் தன்னுடைய வாய் சும்மா இருக்காது இருக்காது இல்லையா? ஆமா இந்த பக்கமதில் லாலாத்தை ஏந்தி வரும் என்று ஆகிரமே தோழியேத தோழே செய்யும் காலாத்தி ஏந்தி வந்த முறையே வந்து கொண்டே இருக்கிறாள். எங்க வர்றா? இந்த கைலாசம் வரைக்கும் வருகின்றாள். கந்தார் மாகாளி மம்பேலும் அம்மனை தெய்வாரெல்லாம் சரி சிந்தையால் தொழுது போன்ற திருச்சபை தன்னில் வந்து முந்தவே திருமால் பாதம்மை குல தொழுதி போற்றி சரி என்னையாய் தமையனிடம் விண்ணப்பம் செப்பல் உச்சாள். நம்மை பத்திரமாகாளியார்கள் உலகிழந்த பெருமாளிடம் வருகிறாள். தன் தமையனை அடி தொழுதாள். உத்தமை சிவ பத்திரகாளே உலகளம் தோலை தான் தொழுது கொண்டே வாழாள் நம்மை பத்திரகாளே நல்ல பெருமாளிடத்தில் பத்திரமாகாளியானவள் அண்ணனாகிய மாயவனை வணங்கினாள். சரி சரி அண்ணா மாயவா அதானே கேசவம் மண்ணை உண்ட வெண்டத்தியுடன் அந்த தமையனிலோ
ஐயா. அதாவது யமகால தூதுவரை பிறவி செய்ய வேண்டும். சரி சரி. அதனால மஞ்சள் தாரத்தில் பிறவி செய்யலாம். ஆமா என்று கேட்டதும் சரி. என் நம்மை மாகாளியானவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா நான் அதை போய் பார்க்கணும். கண்டிப்பா அப்படிதானே? அப்படின்னு பார்த்து வருகிறேன் என்னை என்று மஞ்சள் கிடாரும் அருகாண்மையிலே வருகிறாள். சரி. பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. மாலை கூட்டம் மாலை தூக்குவாரா, மாலை கூட்டம் மாலை தூக்குவாரா, மஞ்சள் கிடாரத்தின் அருகே வரேன், பஞ்ச வாத்தியம் தான் முழங்கே, பத்திர மாகாளி மனமாகிறேன், எக்கத்துடன் மஞ்சள் வேடி கொடி, பலவிதமான வேதாளங்கள் விளங்குகிறது. சொல்கின்றார்கள் பந்து மஞ்சள் நாரமலே அவர்கள் என் மகனாக பிறக்க வேண்டும், மாகாளி பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்று அருகிலே வந்தாள் அம்மையே. மகன் பிறக்க வேணும் என்றே கண்ணாலே மகனாக பிறவி செய்ய சொல்லி
சுவாமி பிறக்கிற நேரம் சரி உறவு போடத்தானே செய்யணும். அப்படியே பொண்ணு பத்திர காளி மகனாக செய்தாரே மஞ்சள் கிடாரத்தில் செய்தாரே மஞ்சள் கிடாரத்தில் பொண்ணு பத்திர காளி மகனாக பள்ளி துள்ளி குதித்திடும் மஞ்சள் சிவகால தம்புரான் சிவகால தம்புரான் வீரன் சிவகால தம்புரான் மஞ்சள் கொடிகள் விளையாதே மஞ்சள் கொடிகள் விளையாதே மஞ்சள் கொடியில் விளையாட சொல்லி மஞ்சள் கொடியில் விளையாட வீரன் சிவகால தம்புரான் அந்த மஞ்சள் காலத்திலே உருவாக வளர்கின்றார்கள். ஆடி பாடி குறவை முளைக்க மஞ்சள் காலத்துக்குள்ள இருந்து ஆடி பாடி குறவை முளைக்க ஆதாரி போடுறாங்க. எப்படி பாருங்கள், மாம்பழம் போல வளர்றாங்க, கரு போல போல. ஆமா, பார்த்தவங்க அப்படியே பயந்துருவாங்க. ஆமா, அப்படி கப்பரை போல மீசையா சட்டை பூநூல் துரட்டி ஈட்டி வல்லையம் வாசக்கயிறு கப்பரை போலவே மீசை சிவகால தம்புரான் ஆயுதத்தோடு எரிட்டி வல்லையோ ஆயுதத்தோடு எரிட்டி வல்லையோ ஆயுதத்தோடு எரிட்டி வல்லையோ வல்லையம் வல்ல பாசக்கயிறுடன் சூழம்
குமருகிறது. ஆமா, என் நான்கு பல்லும் இணங்கே. சரி சரி. நாக்கு பாலம் போல இருக்குது, பல்லு ஈட்டி போல இருக்குது. ஆமா, வேண்டி ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுத்தார். சரி, என்ன விஷ? கப்பர மீச கப்பர வாய். ஆமா, அப்பா ஓடி வா, கரையில வாப்பா யமகானா. என்னை பிரபையவன் அழைக்கின்றார் கர்த்தன். ஆமா, பண்ண நல்ல சிவகால தம்புரான், நல்ல சிவகால தம்புரான், ஆயுதம் போனுலும் ஆட்டிட, அக்கிரைக்குள் மண்டை நீராடவே, மச்சம் நீராடவே, வெல்லும் பத்திரகாளி மகனாவே, வீரமாய் மஞ்சள் நீர் ஆடி கழித்தாரே. எப்படி என்ன யோசனை? அதாவது இந்த சிவகால தம்புரான் சுவாமி இல்லையா, யமகால தூடுவர்கள் பிறவியானார்கள் அல்லவா? சரி சரி. அப்பா யமகாலா சுவாமி, எங்களை எதற்காக பிரவேசிக்கிறீர்கள்? வெளிய வாமதல்ல. அப்படி ஆமா, அப்படின்னு விளையாடுகின்றார்கள். ஆடிக்கண்ணை புறவே மஞ்சள் நீர், ஆடிக்கண்ணை புறவே, ஆடிக்கை புறமே மஞ்சள் நீர், ஆடிக்கை புறமே, ஆடிக்கண்ணை புறவே மஞ்சள் நீர், ஆடிக்கண்ணை புறவே, ஆடிக்கை புறமே மஞ்சள் நீர், ஆடிக்கை புறமே, ஆடிக்கை புறமே மஞ்சள் நீர், ஆடிக்கை புறமே, ஆடிக்கண்ணை புறவே சிவகாலம், ஆடிக்கண்ணை புறவே, ஆடிக்கை புறமே, ஆடிக்கண்ணை புறவே மஞ்சள் நீர், ஆடிக்கண்ணை புறவே. ஆடிக்கண்ணை புறகாலம் நம்புதனோ, ஆடிக்கை புற காலனும் தூதனோ, அக்கினி ஒமான கொடி மஞ்சள், ஆனமலை சமலரடி மத்தியே, ஆடமல ஈசனர்கள் பற்றிய ஆகாரி பெண்டனமாக கிடரத்தில் ஆடிக்கை படியே சிவார, ஆடிக்கை படமே, ஆடிக்கை படியே, ஆடிக்கை சித்திரை மீதோம் என்று தாளத்துடன், சித்திரை மீது மீதோம் என தாளத்துடன், சட்டனை நம்பிய தொண்டு வந்தாடிட, கொத்து மனை மாதிரிட்டதான் போனோம், கொல்லிக்குள்ளாவியே போன கம்பளவே கொல்லிக்குள்ளாவியே போன கம்பளவே, உடலை குலுக்கி சிரித்துடன், உடலை குலுக்கி சிரித்துடன் உடையவரே என்று ஆடியவர் அடிக்கடி. என்ன ஆடுகிறீங்க? அந்த மஞ்சள் நீருக்குள்ள இருந்து ஆட்டம் போட்டுறாங்க. ஒரு தடவை நீ அந்த பாட்டை எனக்கு பாடணும். ஆமா, ஆடி கழிப்பாடியே மஞ்சள் நீர் ஆடி கழிப்பாடி. ஆடி கழிப்பாட இல்லங்க, சந்தோஷம் கழிப்பட சந்தோஷம். ஆமா ஆமா, இதுக்குதான் முன்ன பின்ன ஒரு நாளாவது பள்ளிக்கூடத்து பக்கம் போன்னு சொல்றது. இந்த வில்லுபாட்டு பாட்டு வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். அப்பா, ஆடி கழிப்புறவே. கழிப்புற ஆமா ஆமா, அது சந்தோஷமா தான் ஆடுறாங்க. கழிப்புனா சந்தோஷம் தானே. ஆமா, ஆடி கழிப்பாட. ஏன்னா மஞ்சள் நீர் எனக்கு நினைவு வந்துட்டு அவர்கள் பிறவியாளர்கள் கிட்ட போறியான்னு. இந்த மஞ்சள்ல தான் பிறவியாளர்கள் இந்த கால சுவாமி. ஆமா, மஞ்சள் நீர்னு சொன்னாலே அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, பாத்திருக்கீங்களா எல்லா கோயில்களையும் ஆதி பகவானை மனதிலே நினைத்தார். காலனுக்கு மஞ்சள் நீர் வைக்கிறாங்கன்னா எல்லா ஊர்லயும் மஞ்சள் நீர் வைக்கிறாங்க சொன்னா அவர் பிறவியானதே அந்த கிராமம் தானே. அவருக்கு இந்த மஞ்சள் நீர் பகவானை மனதிலே நினைத்தார். அப்படியே ஆடுறாங்க. ஆமா, யமன் காலம் தூதன். சரி, இன்னும் பாருங்க, என்னம்மா சுற்றி அறிவா தோளிலே கொண்டவர் பல்லக்கில வாசத்தாயிரும் எடுத்தலாம் மனது கைதலில் நச்சு வளைவோம்
ஓடி முகத்திலே நீ சொல்லி ரத்தி இரட்டி அடிக்கடி புறமே மஞ்சக்காரோ அடிக்கடி புறமே அடிக்கடி புறமே மஞ்சக்காரோ அடிக்கடி புறமே பையன் திரை போலே மோக்கு பானை போலே பானை போலே நக்கு மண்டு முகத்திலே இலை கொண்டையுடன் கட்டண பொட்டினை நிராய் நிறத்தி வந்தால தப்பா அடிக்கடி புறமே மஞ்சக்காரோ அடிக்கடி புறமே அடிக்கடி புறமே மஞ்சக்காரோ அடிக்கடி புறமே மார்பம் போச்சமும் மொழியது கொல்லவே மாம்பழ கொல்லிரை என்ன கொல்லங்கிடே ஆவார வாழையில் சட்டேயத்து தாயார் மகாரி சரணே ஐயனை தொழுது ஐயனை ஒத்தி அங்கனை தானரை நெஞ்சிலே உந்தி